ஹியூமன்ஸ் வந்து 3-ஆ கன்வெர்ட் ஆனா எப்படி இருக்கும்னா ஹெச்ஐவியோட தம்பின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு ட்ரீ மாதிரியே சேஞ்ச் ஆயிடுவாங்க. ரேரஸ்ட் டிசீஸ் இந்த பிளானட் ட்ரீயோட பார்ட் மாதிரி மாறுது. ஹியூமன்ஸை அப்படியே ட்ரீயா சேஞ்ச் பண்ணிடும். இந்த ட்ரீமேன் சிண்ட்ரோம். வணக்கம், வெல்கம் டு விஸ்மெடிகா. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நம்ம பேச போறோம். வேர் ஒரு ஹியூமன்ஸ் வந்து 3-ஆ கன்வெர்ட் ஆனா எப்படி இருப்பாங்க, அதுதான் என்னையோட டிஸ்கஷன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன் ஒரு மரமா மாறுற ஒரு நோய் இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படி உண்மைக்குமே ஒரு நோய் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரேரஸ்ட் டிசீஸ் இந்த பிளானட். இருக்கிறதுலே ரொம்ப ரேரஸ்ட் டிசீஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டில் டுடே வெறும் 200 கேசஸ் மட்டும்தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த நோய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹியூமன்ஸை அப்படியே ட்ரீயா சேஞ்ச் பண்ணிடும். ஆமாங்க, இந்த நோயோட பேரு எபிடெர்மோ டிஸ்பிளேசியா வெர்சிஃபார்மிஸ். புரியல, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இந்த ட்ரீமேன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மரமா மாறினால ட்ரீமேன் சிண்ட்ரோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத நான் டீட்டெயிலா இப்ப கிளாசிஃபை பண்றேன், பாருங்க. ஸோ நம்மளோட ஹியூமன்ஸ்ல எல்லாத்துக்குமே செல்ஸ் உண்டு. அந்த செல்ஸ்ல வந்து குரோமோசோம்ஸ் இருக்கும். குரோமோசோம்ஸ்குள்ள ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஓகே, அதை அப்படியே ஒரு சைடு வச்சிடலாம். குரோமோசோம்ஸ் மொத்தம் ஆட்டோசோம்ஸ் அண்ட் செக்ஸ் குரோமேட்டின் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுருவாங்க. ஸோ அந்த ஆட்டோசோம்ஸ்ல 17th குரோமோசோம்ல ஒரு ஜீன் மியூட்டேஷன் ஏற்படுது. அந்த குரோமோசோம்குள்ள உள்ள ஜீன் மியூட்டன்ட் ஆகுது, அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்ல. இப்போ அந்த 17th குரோமோசோம்ல எவர் 1 அண்ட் எவர் 2 அப்படின்னு 2 ஜீன் இருக்கு. அந்த 2 ஜீனுமே அதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹியூமன் பாடிக்கு வெளியே இருந்து ஒரு வைரஸ் அட்டாக் வந்துச்சுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதை போய் தடுத்து நிறுத்தும், இல்லைன்னா ஃபைட் அகேன்ஸ்ட் த வைரஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஜீன் வந்து இப்போ மியூட்டன்ட் ஆயிடுச்சு. அதாவது அந்த பர்சனுக்கு என்ன ஆயிருச்சு, வைரஸை டிஃபெக்ட் பண்ற அளவுக்கு அந்த பாடியில ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அந்த பாடி ஹியூமன் ஈஸியா அந்த வைரஸுக்கு சசப்டபிள் ஆயிடுவாங்க. அதாவது எஸ்பெஷலி ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால் வைரஸை மட்டும்தான் அந்த ஜீன் வந்து ஃபைட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மியூட்டேஷன் நடந்துருச்சு. அந்த பர்சனாலையும் என்ன பண்ண முடியாது, வைரஸை டிஃபெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஹெச்பிவி அப்படிங்கிற ஒரு வைரஸ் உண்டு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஹெச்ஐவியோட தம்பின்னு கூட சொல்லலாம். இந்த ஹெச்பிவி, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட மெயின் ஃபியூச்சரே வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். வாட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கின்ல ஏற்படுற ஒரு சின்ன தோல் நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல மேஜரா 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் ஜென்ரல் வாட்ஸ் அண்ட் அனதர் இஸ் ட்ரை வாட்ஸ். இப்போ நம்ம மேஜரா இந்த டிசீஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ட்ரை வாட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த பர்சனுக்கு ட்ரை வாட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். மேஜரா எங்க அப்பியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிம்பாங்க. அது சிம்பிளா சொல்றேன், நம்மளோட கைகள்லயும் கால்கள்லயும் தான் அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேஸ்ல, நெக்ல, அந்த மாதிரி ரீஜியன்ல வந்து அந்த ட்ரை வாட்ஸ் வந்து வருது. நாட்கள் போக போக இந்த ட்ரை வாட்ஸ் என்ன மாறுதுன்னா, ட்ரீயோட பார்க் மாதிரி மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் கலர் ஆஸ் இன் டார்க் ப்ரௌனிஷ் ஆர் பிளாக். அதே மாதிரி ரஃப்னஸ் கூட ஆரம்பிக்கும். வாஸ்குலாரிட்டி வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது எப்படி சொல்றது, ரத்தம் போகாம தடைப்பட்டு போகும். அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இப்படி நடக்கும் போது அந்த பர்சன் ஒரு பிற்காலத்துல போக போக ஒரு ட்ரீ மாதிரியே சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ டோட்டலா ட்ரீயா மாற மாட்டாங்களா, அவங்களோட கை, 2 கால், அதுக்கப்புறம் ஃபேஸ், நெக், இந்த மாதிரி ரீஜியன் எல்லாமே ட்ரீ மாதிரியே சேஞ்ச் ஆகும். ஸோ தே ஆர் டோட்டலி இம்யூன் சப்ரஸ் டு த வைரஸ். ஸோ இவ்வளவுதான் இதோட இது. ஸோ இது வந்து யாருக்குமே பரவாது. இதுதான் இதுல உள்ள மேஜர் அட்வான்டேஜ். இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ன வரைக்கும் இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஜீன் மியூட்டேஷன். ரொம்ப பரிதாபமான நிலை தான், கஷ்டமான கூட சொல்லலாம். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நோய் வந்து வந்துடக்கூடாது. ரொம்ப ஒரு ரேரஸ்டான டிசீஸ் அண்ட் இதுக்கு மெடிசனும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த மாதிரி வைரஸ் வந்து அட்டாக் ஆகும் போது இதுக்கான எண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்சினோமா, அதாவது கேன்சர் வந்து அண்ட் ஃபைனலி லீட்ஸ் டு
அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக எவ்வளோ பேசணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை பாய்.